கொழும்பில் அதிகரிக்கும் விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்பில் இருவர் கைது. ராணுவ தலைமையகத்திற்கு இன்று காலை திடீர் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க. போராட்ட பயம் காரணமாக வீதிகளை முடக்கியுள்ள போலீசார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தின் முன்பாக குவிந்த மக்கள், போலீசார் குவிப்பு. சீனி இறக்குமதியில் ஊழல் மோசடிகள் அம்பலப்படுத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு. சீனாவை அனுமதிக்காத இலங்கை அரசாங்கம் ஏன் பாகிஸ்தானை அனுமதித்தது? 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரத்மலாடி பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதி சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதுடன் விபச்சார விடுதியை நடத்தி வந்த பெண் உள்ளடங்கலாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹொஸ்லாந்தை, பாணந்துறை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 42, 37 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு 12 புதுக்கடை நீதிமன்றத்தின் முன்பாக அமைதியான முறையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. காலி முகத்திடல் போராட்டத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களில் ஒருவரான அருட்தந்தை ஜீவந்த பீரிஸை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மக்கள் இவ்வாறு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக அருட்தந்தை கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே நீதிமன்றத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகளின் இணைவில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கொழும்பு நகர் முழுவதும் இன்று பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்துவதற்கு செயற்பாட்டாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் இவ்வாறு போலீசார் பாதுகாப்பினை அதிகரித்துள்ளனர். மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ஆயுதப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக கலவர தடுப்பு பிரிவு, நீர்த்தாங்கி, பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குழுக்கள் ஆயத்த நிலையில் காணப்படுகின்றனர். ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை, பிரதமர் அலுவலகம் மற்றும் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பை பாதுகாப்பதற்காக பல விசேட போலீஸ் குழுக்கள் வெளிமாகாணங்களில் இருந்து கொழும்பிற்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அகுரேகொடவில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகத்திற்கு இன்று காலை அவசரமான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அரசாங்கத்திற்கு எதிராக இன்று பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு நகரம் பரபரப்பாக காணப்படுகின்றது. இந்நிலையில் அக்குரேகொடவில் உள்ள ராணுவ தலைமையகத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதியாக பதவியேற்று அன்றும் ராணுவ தலைமையகத்திற்கு சென்றிருந்த ரணில் விக்ரமசிங்க முக்கிய கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து அன்று இரவு காலை முகத்திடலில் திடீரென புகுந்த படையினர் அங்கிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதுடன் பெரும் வன்முறையும் வெடித்திருந்தது. இன்றைய தினம் அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய போராட்டத்திற்கு முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை பிரகடன உரை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்தன தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. இன்று ஆரம்பமாகியுள்ள இந்த சபை ஒத்திவைப்பு விவாதம் 3 நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீது 3 நாட்களுக்கு சபை ஒத்திவைப்பு விவாதத்தை முன்னெடுக்க அனுமதி வழங்குமாறு நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் எதிர்த்தரப்பினர் வலியுறுத்தியதை தொடர்ந்து 3 நாட்கள் விவாதத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 9வது பாராளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 3ஆம் தேதி சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருந்தார். 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் திருத்தம் செய்யப்பட்டு இடைக்கால வரவு செலவு திட்ட வரைவு, அத்துடன் அரசியலமைப்பின் 22வது திருத்த வரைவு நாளை சபையில் நீதியமைச்சரினால் சமர்ப்பிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அமைதியான போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கும் எதிராக அவசரகால சட்டத்தை மீண்டும் மீண்டும் அரசாங்கம் பயன்படுத்துவதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நிபுணர்கள் கண்டித்துள்ளனர். தலைநகர் கொழும்பிலும் நாடு முழுவதும் பல மாதங்களாக நடைபெற்ற வெகுஜன போராட்டங்களை தொடர்ந்து ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஜூலை 15 அன்று பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறினார். அவருக்கு பின்னர் வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 17 ஜூலை 2022
அன்று மற்றொரு அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தினார். இலங்கை நாடாளுமன்றம் 2022 ஜூலை 27ஆம் தேதியன்று தற்போதைய அவசரகால நிலையை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர நடவடிக்கைகளை தவறாக பயன்படுத்துவது குறித்து பலமுறை அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டதாகவும், எனினும் அதில் பயனில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைதியான ஒன்று கூடல் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமைகளை சட்டப்பூர்வமாக பயன்படுத்துவதை மீறும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டிப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டில் வெளிநாடுகளுக்கான தொழிலாளர்களின் இடப்பெயர்வு 3,33,000 தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 1,74,584 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக சென்றுள்ளனர். இதற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டிலேயே 3 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் இடப்பெயர்வு பதிவாகியுள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடியால் வெளிநாட்டு வேலைகளுக்கான தேவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே வெளிநாடுகளுக்கான தொழிலாளர் இடம்பெயர்வு இந்த ஆண்டு 3,30,000 என்ற புதிய உச்சத்தை எட்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. தொழில்களில் பயிற்சி பெறாத மற்றும் வீட்டு உதவி பணிப்பெண் பிரிவுகளில் பெரும்பாலான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைக்காக நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். கட்டார், சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஓமான் ஆகிய இடங்களுக்கே அதிகமானோர் சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு செல்லும் உயர் தொழில்நுட்ப சீன ஆராய்ச்சி கப்பலின் பயணத்தை நிறுத்துமாறு இலங்கை விடுத்த கோரிக்கையால் கோபம் அடைந்துள்ள சீனா இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி கொழும்பிற்கு அழுத்தம் கொடுப்பது அர்த்தமற்றது என்று சீனா தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிட திட்டமிட்ட சீன விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஆராய்ச்சி கப்பலான யுவான் வாங் 5 வருகையை ஒத்திவைக்குமாறு பீஜிங்கை இலங்கை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த கோரிக்கைக்கு பதிலளித்துள்ள சீன வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் வாங் வென்பின் பாதுகாப்பு பிரச்சினைகளை மேற்கோள் காட்டி இலங்கை அழுத்தம் கொடுப்பது அர்த்தமற்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்றும் அது தனது சொந்த வளர்ச்சி நலன்களின் மற்ற நாடுகளுடன் உறவுகளை வளர்க்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடற்பகுதியில் தமது சுதந்திரமான நடமாட்டத்தை வலியுறுத்தியுள்ள சீனா எந்தவொரு நாட்டின் இறைமையையும் பாதிக்கும் வகையில் செயற்படவில்லை என்றும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் தைமூர் என்ற போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரம் இடுவதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் கடற்படையின் போர்க்கப்பலான ஆலம்கிர் நேற்று இந்தியாவின் குஜராத் கடற்பகுதியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான கடல் எல்லையை கடந்து இந்திய கடற்பகுதிக்குள் நுழைந்தது. உடனடியாக இதை அறிந்த இந்திய கண்காணிப்பு விமானம் பாகிஸ்தான் போர்க்கப்பலின் இருப்பிடம் குறித்து எச்சரிக்கை விடுத்ததுடன் அதன் பகுதிக்கு திரும்பும்படி வலியுறுத்தியது. இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரம் இடுவதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ள பாகிஸ்தானின் தைமூர் என்ற போர்க்கப்பலுக்கு பங்களாதேஷ் அனுமதி மறுத்துள்ளது. சீனாவில் கட்டமைக்கப்பட்ட தைமூர் என்ற இந்த போர்க்கப்பல் ஷாங்காய் நகரில் இருந்து கராச்சி செல்லும் வழியில் கொழும்பிற்கு நல்லெண்ண நோக்கில் பயணிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பல் கம்போடியா மற்றும் மலேசிய கடற்படைகளுடன் பயிற்சிகளை நடத்திய நிலையிலேயே பாகிஸ்தானின் கராச்சி திரும்புகின்றது. ஷாங்காயில் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் கராச்சிக்கு தனது முதலாவது பயணத்தை மேற்கொள்கிறது. கராச்சியில் பாகிஸ்தான் கடற்படையில் இணைவதற்கு செல்லும் வழியில் கொழும்பு துறைமுகத்தின் அழைப்பை ஏற்று பாகிஸ்தானின் இந்த ஏவுகணை போர்க்கப்பல் இலங்கை வருகின்றது. இந்த கப்பல் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரம் இட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூகுள் இணையதளம் நேற்று இரவு ஒரு அரிய செயலிழப்பை சந்தித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் உள்ளிட்ட பல நாடுகளில் கூகுள் தேடுதலின் போது எந்த முடிவுகளும் கிடைக்கப்பெறவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் பிற வலைதளங்களான ஜிமெயில் மற்றும் யூடியூப் போன்ற கூகுள் பயன்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இரவு 9:09 மணியளவில் ஆரம்பமான இந்த செயலிழப்பு இரவு 9:40 மணியளவில் முற்றாக இணையதளம் செயலிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இரவு 10:30 மணியளவில் பெரும்பாலும் சிக்கல் தீர்க்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விலை சூத்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி உள்நாட்டு திரவ பெட்ரோலிய எரிவாயு விலையில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குடிநீர் கட்டணத்தை உயர்த்துவதற்கான முன்மொழிவிற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான பிரேரணையை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதுடன் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதன்படி குடிநீர் கட்டணத்தில் திருத்தம் செய்வது குறித்து எதிர்காலத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் கடந்த 10 வருடங்களாக
காரணமாக நீர் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதுவரை எரிபொருள், பேருந்து கட்டணம் மற்றும் எரிவாயுக்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் பிளேண்டியின் விலை 30 ரூபாவாகும். சோற்று பார்சலின் விலை 10% குறைக்கப்பட்டுள்ளது என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று தொடக்கம் அமலுக்கு வரும் என அச்சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை சந்தையில் 1 கிலோ பச்சை மிளகாயின் விலை இதுவரை காலமும் இல்லாத அளவு உயர்வடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி 1 கிலோ பச்சை மிளகாய் 1200 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். நாட்டில் எரிபொருளை வழங்குவதற்காக IOC நிறுவனத்திற்கு மேலும் 50 புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியில் தமக்கு உடன்பாடு இல்லை என தொழிற்சங்கங்களின் ஐக்கிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத் துறையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனமான லங்கா IOC நிறுவனத்திற்கு 50 புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை திறப்பதற்கு வழங்கிய அனுமதியில் உடன்படவில்லை என தொழிற்சங்கவாதியான ஆனந்த பாலித குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நெருக்கடிக்கு நிலையான தீர்வு தேவை என்றும் ஆனந்த பாலித மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மேலும் 50 புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக லங்கா IOC நிறுவனம் அறிவித்துள்ளது. லங்கா IOC நிறுவனம் இதனை கொழும்பு பங்குச் சந்தைக்கு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு எரிசக்தி அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக லங்கா IOC நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மனோஜ் குப்தா தெரிவித்திருந்த நிலையில் தொழிற்சங்கங்களின் ஐக்கிய ஒன்றியம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. சீனி இறக்குமதியில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் தொடர்பான விடயங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரியை 50 ரூபாவில் இருந்து 25 ரூபாவாக குறைத்து இலங்கை அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கொழும்பு மேலதிக நீதவான் NC இலங்கசிங்க முன்னிலையில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபரில் 13ஆம் தேதி நள்ளிரவு தொடக்கம் 1 கிலோ சீனி 50 ரூபாய் இருந்து விசேட பண்டக வரி 25 ரூபாவாக குறைக்கப்பட்டதன் காரணமாக இலங்கை அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.